வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன், செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தல் போட்டியில் இருந்து சஜித் மற்றும் அனுரகுமார விலக வேண்டும். இலங்கைக்கு விஜயம் மேற்கவுள்ள அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளர். பிரபல நடிகரின் மனைவி சஜித் கூட்டணியில் இணைப்பு. இந்தியாவில் இளம்பெண் வைத்தியர் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை. நாடு முழுவதும் போராட்டம். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி PR விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 0745858133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்பான இலங்கை செய்திகள். சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகி அடுத்த 5 ஆண்டுகளிற்குள் ஜனாதிபதியாக இருக்க ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். அனுராதபுரத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற முதலாவது தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சஜித் பிரேமதாச, அனுர திசாநாயக்க, ஹர்சடி சில்வா அல்லது சுனில் ஹந்துன்னேத்தி போன்ற தலைவர்களால் நாட்டின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படவில்லை எனவும் ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் கணிசமான பொருளாதார முன்னேற்றம் தனது அரசாங்கத்தின் மூலம் உந்தப்பட்டதுடன் இதன் மூலம் விவசாயிகள் வெற்றிகரமான அறுவடைகளை செய்ய முடிந்தது. எதிர்க்கட்சி தலைவர்களான சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக்க ஆகியோர் அரசியல் மேடைகளில் மக்களின் கஷ்டங்களை பற்றி பேசுவது கேலிக்கூத்தானது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்கள் படும் துன்பங்களை அவர்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்று நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டிருந்த போது நானும் பிரதமருமே நாட்டை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருந்தோம். வேறு யாரும் அந்த தருணத்தில் முன் வந்திருக்கவில்லை. முன்னாள் பிரதமர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி பதவி விலகினார். எதிர்க்கட்சி தலைவர் தப்பியோடினார். அனுர திசாநாயக்கவை எங்கும் காண முடிந்திருக்கவில்லை. எரிவாயு சிலிண்டரின் விலை 6,800 ரூபாவாக உயர்ந்த போது சஜித் பிரேமதாச மற்றும் அனுர திசாநாயக்க எங்கே இருந்தார்கள் என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். அப்போது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த கேள்வியை ஒவ்வொரு கட்டத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர்கள் பதில்களை வழங்க வேண்டும். முடியவில்லை என்றால் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும். சஜித் மற்றும் அனுர இருவரையும் இந்த மேடையின் இருபுறமும் எங்களுடன் இணைத்துக் கொள்ளுமாறு நான் அழைக்கிறேன் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிராம சேவை உத்தியோகத்தர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை நிதி நடவடிக்கை மற்றும் கருப்பு போராட்ட வாரம் நள்ளிரவுடன் நிறைவடைவதாக கிராம உத்தியோகத்தர் நிபுணத்துவ சங்கத்தின் இணைத் தலைவர் நந்தன ரணசிங்க அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை அவர்கள் தமது வழமையான சேவைகளை மீண்டும் தொடங்குவார்கள். கிராம சேவை உத்தியோகத்தர்கள் தற்போது தேர்தல் உத்தியோகத்தர்களாக மாறியுள்ளதால் நடுநிலை மற்றும் பக்கச்சார்பற்ற சமாதான உத்தியோகத்தர்கள் என்ற வகையில் தேர்தல் சட்டங்களை கடுமையாக கடைபிடித்து பொது சேவைகளை திறம்பட வழங்குவதற்காக தமது தொழில் நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தொழில்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண புதிய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கு அவர் மேலும் விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாவிட்டால் மீண்டும் தொழில்முறை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என எச்சரித்துள்ளார்.
அமெரிக்காவின் தற்காலிக உதவி செயலாளரான ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜோன் இலங்கைக்கு முக்கிய விஜயம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை இலங்கை, இந்தியா மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கு முக்கிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 19 முதல் 21ஆம் திகதி வரை கொழும்பிற்கு விஜயம் செய்வார் எனவும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்காளிகளை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது, ஹைட்ரோகிராஃபிக் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்ற நிகழ்ச்சி நிரலில் அடங்கும். அவரது வருகையின் போது அவர் இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு, காலநிலை நெருக்கடி, காடழிப்பு, இயற்கை குற்றங்கள், சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள், ஸ்டெம்மில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை ஊக்குவிப்பு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் பற்றி விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மறைந்த மூத்த நடிகர் யாக்ஷன் ஆண்டனியின் மனைவி குமாரி முனசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி குமாரி முனசிங்கவிற்கு கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் பதவியை வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த நியமனத்தின் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தியில் கடுமையான உட்கட்சி நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அஜித் மானபெரும, ஹர்ஷன ராஜகருணா, காவிந்த ஜயவர்த்தன மற்றும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்து வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரை தவிர்த்து சஜித் பிரேமதாச இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத குமாரி முனசிங்க போன்ற ஒருவருக்கு கம்பஹா போன்ற முக்கியமான தேர்தல் மாவட்டத்தில் தலைமைத்துவம் வழங்கப்படுவது ஆச்சரியம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமாரி முனசிங்கவின் கணவரும் மூத்த நடிகருமான ஜாக்சன் ஆண்டனி கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வலுவாக ஆதரவளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெண்ணப்புவ பிரதேசத்தில் கணவனால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட மனைவி பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாகவே மனைவியின் உடலில் கணவன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளதாக போலீசார் மேற்கண்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 43 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு வெண்ணப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கசிப்பு விற்பனையாளரிடம் இருந்து 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெந்தோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகள் 3 கொஸ்கோட போலீஸ் நிலைய அதிகாரிகளால் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் போலீஸ் உப பரிசோதகர், போலீஸ் சார்ஜன்ட் மற்றும் போலீஸ் சாரதி ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் வழங்கிய நபர் தனது கையடக்க தொலைபேசியில் லஞ்சம் கொடுப்பதை காணொலியாக பதிவு செய்து LPTA சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிக்கு அனுப்பி வைத்துள்ளதை அடுத்து சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைதான 3 இன்று ஞாயிற்றுக்கிழமை பலப்பீட்டிய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் தந்தை செல்வா நினைவு தூபியில் அன்னாரின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் P. ஐங்கரநேசன், சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு வற்றாப்பளை செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் 2 கூட்டங்களும், மாவட்டங்களுக்கு ஒரு பெரும் பொதுக்கூட்டமும் பொது வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமாக இடம்பெற திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை தலங்கம அரும்புட்டிய பிரதேசத்தில் உள்ள கராஜ் ஒன்றில் ஒருவர் கழுத்தை அறுத்து ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 45 வயதான முச்சக்கர வண்டி சாரதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்ய தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வன உலகச் செய்திகள்.
இந்தியா சிங்கப்பூர் உயர்மட்ட அமைச்சர்கள் பங்கு பெற்றும் வட்டமேசை மாநாடு எதிர்வரும் ஆகஸ்ட் 25 நடைபெறவுள்ளது. வெளிவிவகாரம், நிதி, வர்த்தகம் ஆகிய துறைகளுக்கான 3 அமைச்சர்கள் பங்கு பெற்றும் இம்மாநாட்டின் போதும் இணக்கம் காணப்படும் விடயங்களில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுவிருக்கின்றன. உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்களை கைச்சாத்திடப்படலாம் என தெரிவித்துள்ள இந்திய சிங்கப்பூர் அதிகாரிகள் இந்நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாடு செப்டம்பர் 4 நடைபெறவுள்ளது. அம்மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு முன்னர் பிரதமர் மோடி சிங்கப்பூரிற்கு பயணிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிற்கும் சிங்கப்பூரிற்கும் இடையிலான தற்போதைய நட்புறவையும் ஒத்துழைப்பையும் புதிய மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் மேலும் மேம்படுத்துவதற்கு ஏற்ப இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு 2022 ஆண்டில் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டது. அம்மாநாட்டில் வெளிவிவகாரம், நிதி, வர்த்தகம் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் பங்கு பெற்றனர். அதன்போது டிஜிட்டல் இணைப்பு, பசுமை பொருளாதார திறன் மேம்பாடு, உணவு உற்பத்தி உள்ளிட்ட பல துறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 25 நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் காணப்படும் விடயங்களில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படலாம் என அவ்வதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் இளம் பயிற்சி வைத்தியர் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை சட்ட ஒழுங்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அனைத்து மாநிலங்களிற்கும் இந்திய உள்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தபால், தொலைநகல் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அறிக்கைகளை அனுப்ப உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 31 வயதான பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த கொடூர சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் நாடு முழுவதும் உள்ள வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் வைத்தியர்கள் ஆரம்பித்த பணி புறக்கணிப்பு இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. பெண்கள் கிரிக்கெட் அணி சிறந்த வீராங்கனையாக திகழும் இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்து ஆஸ்திரேலியா மகளிர் பிக் பாஸ் லீக்கின் அடுத்த 3 சீசன்களுக்கான சிட்னி தண்டர்ஸ் அணியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார். இதற்கு முன்னைய 2023 தொடக்கம் 2024 தொடரில் சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக அவர் விளையாடினாலும் அது காயமடைந்த வீராங்கனை ஒருவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகவே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நடைபெறவுள்ள மகளிர் பிக் பாஸ் மகளிர் லீக் எதிர்வரும் அக்டோபர் 27 ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன். வணக்கம்.